கிடைக்கும். லட்சுமி இந்தியாவிலேயே முதல் முறையா சிட்டி யூனியன் பேங்க் பெருமையுடன் அறிமுகப்படுத்தும் லட்சுமி சிட்டி யூனியன் பேங்க் ஆல் ஆப்ல. இன்னொரு விஷயம், இதுல பஞ்சாயத்துல பண்ணிக்கலாம். ஓடிடி இருக்கிறதுனால இது ரொம்ப சேஃப். குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது எங்கன்னா திருச்சி முதல் திருநெல்வேலி வரைக்கும் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம். புறப்பட்டு கருமண்டபம் யார்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இதுதான் திருச்சி இழையாடு பிட் லைன்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே தான் திருச்சி வரக்கூடிய ரயில்கள் நிறுத்தப்படும். போல இருக்கிற லைன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் காரைக்குடி மானாமதுரை பரமக்குடி வழியாக ராமேஸ்வரம் செல்லுகின்ற லைன் தண்டவாளம். மணப்பாறை ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் ஒரு தாலுக்கா இது. இது ஏராளமானவர்கள் மதுரை, சென்னை, திருநெல்வேலி இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு போகிறதுக்காக ஏறுறாங்க. இதையின் கடை கருதி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு நகரம் திருச்சி மாநகரத்தின் துணை நகரமாகவே உள்ளது எனலாம். திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஊர் இருக்குது. இந்த மணப்பாறை முடிச்சுங்கிறது உலக புகழ் பெற்றது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சோகமலை, கரூர், விராலிமலை போன்ற இடங்களுக்கு சாலைகள் பெறுகின்றன. இங்கேருந்து முருகனின் ஒரு வீடான விராலிமலை இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்கள் திருச்சி வராமல் மணப்பாறை வழியாகவே மேற்கு மாவட்டங்களுக்கு சென்று விடலாம். அந்த அளவுக்கு சாலை ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக மணப்பாறை உள்ளது. தற்போது டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூட்ரிஷன் ஆகிய ஒன்றின் பிரான்ச்சில் செயல்படுத்திருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு மணப்பாறை நிலையத்தை நாம் நெருங்கி விட்டோம். மணப்பாறை மாட்டு சென்று உலகம் புகழ் பெறப்பட்டது. எங்கே இருக்கோம்னா திருச்சி திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியை நெருங்கிவிட்டோம். அய்யலூர், மணப்பாறை ஸ்டேஷனிலிருந்து அய்யலூர் திருச்சி மாவட்டத்தையும் திண்டுக்கல் மாவட்டத்தையும் பிரிக்கும் கடைசி ஊர் இது. இந்த அய்யலூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லை முடிந்து திண்டுக்கல் மாவட்ட எல்லை துவங்கிவிடும். அது தெரியுது பாருங்க, பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு கடவுர் மலைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு கரூர் வரைக்கும் பரவி இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸினுடைய ஒரு சிறிய தான் அது. அப்போ பார்த்தீங்கன்னா புவியில் படிச்சிருப்போம். ஈஸ்டர்ன் காட்ஸ் பிரேக் ஆகி இருக்கும்பாங்க. அதனால இந்த பிரேக் ஆகி போகிறது தான் இந்த கடவுர் மலைங்கிறது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பரான கிளைமேட் சூப்பராக மாறி போட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க.
இதோ நமக்கு ஏற்றாமல் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து விவேகானந்தர் கல்லூரி, அதாவது திருவேடகம்னு பேரு. கூடல் நகர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இது வந்து மதுரையின் சேட்டிலைட் ஸ்டேஷன்னே சொல்லலாம். ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் இங்கேருந்து தான் போகணும். எல்லாருக்குமே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு உலகம் முழுக்க தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு நடக்கின்ற அலங்காநல்லூருக்கு போகக்கூடிய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். இங்கே ஒரு பெரிய குட்ஸ் யார்டு டெர்மினல் இருக்குது, அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த அந்த பிரிட்ஜை தாண்டினவுடனே, செல்லூர் பிரிட்ஜை தாண்டினவுடனே மதுரை ஜங்ஷன் வந்துடும்.